உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்படா அக்கா மாப்பிளைய பாரு. அமுதா, முதல்ல எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடு. என்ன? டேய் மாப்ள, நீ எடுக்கிறது ஸ்வீட் இல்லடா, காரம். பொண்ணு முகத்தையே பார்க்காம முதல்ல பிளேட்டை பார்த்து எடு. இப்போ ஒருத்தன் மாப்ள, ஒன் மோர் டைம் பொண்ணு காஃபியோட வந்திருக்கு. பொண்ணை நல்லா பார்த்துக்கோ. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணு சரியில்லை காது சரியில்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது, சொல்லிட்டேன். நல்லா பார்த்துக்கோ. எடுத்துக்கோடா. ஐயோ ஐயோ சாரி. ஐயோ, என்ன இவ இப்படி பண்ணிட்டா? அபசகனோன்னு எதுவும் நினைச்சுக்குவாங்களோ? உங்க 2 பேரும் சைட்டுக்கு நான் தான் கிடைச்சனா? அம்மா ஒன்னும் வருத்தப்படாத. காஃபி தானே குட்டுச்சு, அவன் தொடச்சுக்குவான். ஆமா தங்கச்சி, நான் தொடச்சுக்கிறேன். நீ அவனை பாக்குற கேப்ல என் மேல கூட்டிட்ட. நானும் உன்னை சரியா கவனிக்காம வாங்கிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கானும் கேட்க வேண்டாம், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கானும் கேட்க வேண்டாம். ஆமாமா, 2 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னு இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சே. என்ன நான் சொல்றது சரிதானே? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஒருவேளை எனக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருதா? சரி, இப்போதைக்கு நம்ம இதை பற்றி யோசிக்க வேண்டாம். அமுதாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, நம்ம அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்காக்கும் மாப்பிளைய பிடிச்சிருக்கு. தம்பி, வேணா சட்டைய கழுவிட்டு வந்துருங்களேன். மா, இதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. காஃபி ஷர்ட் ஃபுல்லா கொட்டிடுச்சு. வேற ஷர்ட் தான் மாத்தணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஐயோ, வேற சட்டைக்கு எங்க போறதுன்னு தெரியலையே. அம்மா, அண்ணனோட ஷர்ட் இருக்குல்ல, அதுல ஒன்னு எடுத்து கொடுக்கலாம். என்ன சொல்றாங்க? இல்ல, என் பையனோட சட்டையை எடுத்து கொடுக்க சொல்றா. சரிம்மா, அப்ப எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரி, நான் அதுக்குள்ள வாஷ்ரூம் போயிட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆமா, இங்க வாஷ்ரூம் எங்க இருக்கு? அதோ அந்த பக்கமா இருக்கு. சரிம்மா, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. வாப்பா, இவர்தான் என்னோட பெரிய பிள்ளை. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். ஹாய். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் மாப்ள, அண்ணே, அமுதா என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? சும்மா இருக்க மாட்டேன். சும்மா ரெடி. அண்ணா, மாப்பிளைய பாத்துக்கிட்டே மாப்பிளையோட ஃப்ரெண்டு மேல காஃபியை கொட்டிட்டா. ஐயோ, என்னடி சொல்ற?
ஏண்டி என் மானத்தை வாங்குற? ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, இது போதும். முருகா, அம்மா நீ உங்க கூட பேசிக்கிட்டே ஆ. நான் அந்த தம்பிக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன? சரிம்மா. சரி. உட்காருங்க தம்பி. அப்புறம் மாப்ள, பிடிச்சிருக்கா? உங்களுக்கு எப்படி பொண்ணுலாம் எனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சட்டை நல்லா இருக்கே. அந்த தம்பிக்கும் அளவு கரெக்டா இருக்கும். இதையே கொண்டு போய் கொடுத்துடலாம். வேணி, இந்த பையன் ஆஸ்பத்திரியில் கொடுத்தாங்கம்மா. அந்த தம்பி போட்டிருந்த சட்டையும் பேண்ட்டும் இதில் இருக்கான். இந்த பத்திரமா வைமா. அவன் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இந்த சட்டையும் பேண்ட்டு தாம்மா ஒரே சாட்சி. பத்திரமா வைமா. சரிங்க. இந்த சட்டைய கொடுக்கறதுனால ஒன்னும் தப்பு இல்ல. இந்த சட்டைய போட்டுக்கிட்டப்பதான் முருகன் திரும்ப கிடைச்சான். ஆக்சிடென்ட் ஆனாலும் நம்மள பொறுத்தவரை ராசியான சட்டை தான். இதையே கொடுக்கலாம். நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறிலை. நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையோ. அனைத்துமாய் அகண்டமாய் அனாதி முன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாற தெங்கனே. உண்மையை சொல்லணும்னா நீங்க இப்போ திடீர்னு வந்ததும் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே ஆக்சுவலி தெரியல. அப்பா ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம்னு காலையில கிளம்பி போயிட்டோம். அவசரத்துல அம்மா தான் வீட்டில் இருக்கிறதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. நீங்க வீட்டுக்கு வந்தோடனே கரெக்டா உபசரிக்கலன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாரி மாப்ள. தம்பி, உபசரிப்புலாம் எந்த குறையும் இல்லை. ரொம்ப நல்லாவே திருப்தியா பண்ணியிருந்தீங்க. இதுல உங்களை குறை சொல்ல என்ன இருக்கு? எங்க மேலதான் மிஸ்டேக் எல்லாம். நாங்க முன்கூட்டியே தகவல் சொல்லிட்டு வந்திருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.